ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. போன வீடியோவில் நம்ம சம்பவம் அத்தியாயம் 1 அந்த படத்தோட டைட்டில் கார்டு வரைக்கும் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் டைட்டில் கார்டு அடுத்தது வர மெயின் சீனை பார்க்க போகிறோம். இந்த இடத்துல டேரக்டர் 3 ஃப்ரேமாக வைக்கிறாரு, அதாவது மூணாக பிரிக்கிறாரு. ஒருத்தன் என்ன பண்ணுறான் அப்படின்னா யாரையோ தேடுற மாதிரி காட்டுக்குள்ளே தேடிட்டு இருக்கான். இன்னொருத்தர் என்ன பண்ணுறான் அப்படின்னா கல்லை தூக்கிட்டு போய் மரத்தில் வச்சு குத்திட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு கொஞ்சம் பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அதில் ஒரு பொண்ணு வந்து கன்னை வச்சு பன்னியை வந்து ஷூட் பண்ணுறதுக்கு வேட்டையாடுறதுக்கு எய்ம் வச்சுட்டு இருக்கா. இன்னும் கூட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் பேரெல்லாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு இடத்துல ஒழிஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பொண்ணு என்ன பண்ணியிருப்பா அப்படின்னா ஒரு குச்சி மேலே காலை வச்சிருவா. அவள் காலை வச்ச சமயத்தை கரெக்டாக அந்த பன்னி என்ன அப்படின்னு டிஸ்டர்ப் ஆகி அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிவிடும். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஒரு பையன் வந்து கேட்பான், ஏன் அந்த பன்னி ஷூட் பண்ணியிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்பான். அந்த சமயத்தில் என்ன ஆகும்னா பின்னாடி ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு கேட்டவொன்னே அந்த பொண்ணு நாளைக்கு ஓகே இன்னொரு பண்ணி வருது அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஷூட் பண்ணிவிடும். ஆனால் ஷூட் பண்ணது வந்து பண்ணி கிடையாது, அந்த புதற்குள்ளே இருந்து என்ன சொன்ன பையனை தான் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஷூட் பண்ண அடுத்த நிமிஷம் காடே ஃபுல்லாக ஆகிடுது. அவங்க காதை அடைக்கிற அளவுக்கு எதுவும் மக்களோட கூக்குரல் அவங்களுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு. அவங்களுக்கு மட்டும் தான் கேட்குது அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது. ஆல்ரெடி நான் ஒருத்தனை சொல்லியிருந்தேன், அது காட்டில் யாரோ தேடிட்டு இருக்கா, அவனுக்கும் அந்த சத்தம் கேட்டுட்டு தான் இருக்குது. அதே மாதிரி மரத்தை கல்லால் உட்காந்து ஒருத்தர் தேய்ச்சிட்டு இருக்கான்னு சொன்னால அவனுக்கும் அந்த சத்தம் கேட்குது. எல்லாருக்கும் இந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த சத்தம் ஃபுல்லாக சைலண்ட் ஆகிடுச்சு. காடு பழைய பெரிய மாறிடுது. திரும்பவும் தேடிட்டு இருக்கவங்க யாரையோ தேடி போயிட்டே தான் இருக்கா. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்க இன்னொரு சீனில் என்ன நடக்குது அப்படின்னா யாரோ ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து வெயிட் பண்ணுறாங்க. உள்ள கேபினில் டாக்டர் கூப்பிட்டதுக்கப்புறம் இவர் உள்ளே போகிறாரு. போனதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா இவர் வந்து செக்கப்காக அவங்க ஒய்ஃப் வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. செக்கப்காக கூட்டிகிட்டு வந்த ஒய்ஃப் கிட்ட வந்து டாக்டர் சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கீங்க, உங்கள் குழந்தை ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. நீங்கள் தான் இவ்வளோ பயந்துட்டு இருக்கீங்க, உங்கள் ஒய்ஃப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க, நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. எல்லாமே ஓகே ஆகிட்டு இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வீட்டுக்கு போயிருப்பாங்க. வீட்டுக்கு போயிட்டு அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து எங்கேயோ வெளியே ஆஃபீஸ் ஒர்க்காக கிளம்புறப்போ ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஹஸ்பண்ட் சொல்லுவார், நீங்கள் இதெல்லாம் பேக் பண்ணுறீங்க, இங்கே யாரும் வேறு வச்சு பேக் பண்ணியிருக்க வேண்டியது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, ஒய்ஃப் சொல்லுவாங்க, இல்லைங்க பரவாயில்ல உங்கள் திங்ஸ் நானே பேக் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்லுவாங்க. அதுக்கு ஹஸ்பண்ட் சொல்லுவார், இல்லைம்மா அதில் கொஞ்சம் அமௌண்ட்டெல்லாம் இருக்குது, அதை அம்மா சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவார். நீ இங்கேயே இருக்கிறியா இல்லை வந்து அப்படின்னா உன் கூட நான் இருக்கவாமா அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கேட்பார். அதுக்கு ஒய்ஃப் சொல்லுவாங்க, இல்லைங்க வேண்டாம், நீங்கள் போயிட்டு வாங்க, நான் வந்து என்னை பார்த்துக்குவேன், அது மாதிரி அத்தை கூட தானே இருக்காங்க, நீங்கள் பயப்படாதீங்க, தைரியமாக போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி நல்லா ஸ்ட்ரென்த்தாக வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து வழி அனுப்பிச்சி வச்சுருப்பாங்க. ஹஸ்பண்டும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுவார். அவரும் பஸ்ஸில் ஏறி கிளம்பிடுவார். கொஞ்சம் தூரம் கழிச்சு கண்டக்டர் சொல்லுவார், சார் நீங்கள் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு, நீங்கள் இறங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அவரும் பஸ்லேருந்து இறங்கிடுவார். இறங்கி அவர் ஒரு டீ கடை கிட்ட போவார். டீ கடையில் இருக்க அண்ணா கிட்ட கேட்பாரு, அண்ணா நான் போக வேண்டிய ஊருக்கு வந்து இந்த ஜீப் கொண்டு போய் அவங்களை விட்டுடும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். ஜீப்பில் ஏற போகிற டைமில் அவருக்கு வந்து ஒரு கால் வரும். அந்த காலில் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க அண்ணாவாக இருக்கும். அவங்க அண்ணா சொல்லுவார், உங்கள் ஒய்ஃப்க்கு வந்து பெயின் வந்துடுச்சு, சொன்னால் அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அவர் சொல்லுவார், நானும் வரவா அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருப்பார். இல்லை நீ வர தேவையில்லை, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி காலை கட் பண்ணிவிடுவாங்க. உடனே அந்த ஜீப் டிரைவர் வந்துட்டு நீங்கள் இப்போ வரீங்களா இல்லை ஜீப் இப்போ எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப ஹார்ஷாக சொல்லியிருப்பார். இவரும் ஓகே டீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை எடுத்துக்கிட்டு உடனே அந்த ஜீப்பில் ஏற போயிடுவார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஜீப்போட ஃப்ரண்ட் சீட் இருக்குல்ல, ஸோ அங்கே ஏற போயிடுவார். அப்போ வந்து ஒருத்தன் வந்துட்டு எனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ முன்னாடி சீட்டுக்கு வருவா அப்படின்ற மாதிரி அவர் ஹார்ஷாக சொல்லி மறுபடியும் முன்னாடியே போய் அவர் உட்காந்துருவார். அங்கே போய் பார்த்து அங்கே உட்காந்தோன்னா எனக்கு அவரோட ஆப்போசிட்டில் வந்து ஒரு குழந்தையும் ஒரு பெரியவர் வந்து உட்காந்துட்டு இருப்பார். பெரியட்டு கால் பண்ண ட்ரை பண்ணுவார் அவர் மொபைல்லேருந்து, பட் கால் போகாது. அதுக்கு அவர் ஆப்போசிட்லேருந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சார் இங்கே பிஎஸ்என்எல் மட்டும் தான் வரும், உங்களுக்கு பிஎஸ்என்எல்னு கேட்பார். இவர் வந்துட்டு இல்லை என்னோட பிஎஸ்என் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உடனே அவருக்கு ஆப்போசிட்டில் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, சார் இல்லாங்க என்னோட ஃபோனை வச்சுக்கோங்க, ஃபோன் பண்ணி இதில் கால் பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். ஃபஸ்ட்டு இவர் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உடனே அதுக்கு அவர் டிரைவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஆமாம் இவன் ஃபோனில் இருந்தெல்லாம் வந்து பொண்ணுக்கோ இல்லை ஒய்ஃப்க்கோ வந்து கால் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருப்பாங்க. உடனே அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த பிஎஸ்என்எல் ஃபோன் கொடுக்குறவர்கிட்ட இருந்து வாங்கி கால் பண்ணி வீட்டில் பேச ட்ரை பண்ணார். பட் வீட்டில் யாரும் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. திரும்ப அவர்கிட்ட ஃபோனை ரிட்டன் கொடுக்குறப்போ அவருக்கு வந்து கால் வரும். அந்த உடனே திரும்ப அவர் கால் வாங்கி பேசுவார். பேசின உடனே என்ன சொல்லுவார் அப்படின்னா, இவ்வளோ நேரம் கால் பண்ணுறேன்னு எடுக்க மாட்டிங்களா அப்படின்னு ஹார்ஷாக அவர் கேட்குற உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உன்னோட ஒய்ஃப்க்கு வந்து குழந்தை பிறந்துருச்சு அப்படின்ற மாதிரி சம்திங் நியூஸ் சொல்லுவாங்க. அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி ஃபோனை வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு அந்த குழந்தைகிட்ட சொல்வார், எனக்கு வந்து நான் அப்பாவாயிட்டேன், எனக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே அந்த கூட இருந்தவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, சார் உங்களுக்கு பையனா பொண்ணா அப்படின்ற மாதிரி குழந்தை பிறந்திருக்கு, பொண்ணு பாப்பா பிறந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அந்த குழந்தை இருந்துக்கிட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அங்கிள் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை ரொம்ப ஹாப்பியாக சொல்லும். அதுக்கு அந்த டிரைவரும் அவர் கூட இருந்தவங்க என்ன பண்ணுவார் அப்படின்னா பின்னாடி திரும்பி அவங்கள வந்து ஏகத்தாளமாக ஒரு கார் வைப்பாங்க.